ஒரு சிறுவன் ஜூடோ பயில ஆசைப்பட்டானா. ஆனால் அவனுக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் இடது கை போயிடுச்சான். ஆனாலும் அதை ஒரு குறையாக பார்க்காம ஒரு குரு கிட்ட பயிற்சி கேட்டு போனானா. அந்த குருவும் தினமும் ஒரே பயிற்சி மட்டும் கொடுத்துக்கிட்டே இருந்தாராம். அவனும் யோசிச்சானா, நமக்கு என்ன ஒரே பயிற்சியை கொடுக்குறாங்கன்ட்டு. ஒரு 4-5 மாதம் போனச்சான். அப்பயுமே அதே பயிற்சி மட்டுமே கொடுத்தாராம். அந்த சிறுவனுக்கு ஒன்றுமே புரியலையாம். ஒரு நாள் குருக்கிட்ட டைரெக்டாக போய் கேட்டானா, எனக்கே இந்த ஒரே ஒரு குத்து போதும்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. குரு சொன்னாராம், உனக்கு இது ஒன்று மட்டுமே போதும் அப்படின்ட்டு. நாட்களும் மெதுவாக போணுச்சு. குருவும் அந்த சிறுவன் என்ன பண்ணாங்க, போட்டிக்கு அனுப்பி வச்சாங்க. அவன் ஒரு கையோடு வந்ததை பார்த்து எல்லாருமே ஒரு மாதிரி அற்பமாக நினச்சாங்க. அவனை பார்த்து சிரித்தாங்க. ஆனால் அவங்க நினச்சது எல்லாமே தப்பு. ஏன்னா வெற்றி அந்த சிறுவனுக்கு தான். தன்னை விட பலசாலிகளை ஆக்ரோஷமாக எதிர்கொண்டான். சிறுவனுக்கும் அங்கே இருந்த எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். உடனே அவன் குருக்கிட்ட போயிட்டு, எப்படி என்னால் ஒரு கையை வச்சுக்கிட்டு இந்த பயிற்சியில் வெற்றி பெற முடிஞ்சுது அப்படின்னு கேட்டான். அது குரு சொன்னாராம், 2 காரணம் தான். ஒன்று, நீ பயிற்சி எடுத்துக்கிட்டது ஜூடோவிலேயே ஒரு கடினமான குத்து. 2வது, இந்த குத்தை தடுக்கணும்னா குத்துபவனோட இடது கையை மடக்கணும். ஆனால் அது உன்கிட்ட இல்லை. இதுலேருந்து என்னங்க, நம்மள்கிட்ட உள்ள குறைய நிறையாக்குவது தான் பெரிய திறமைசாலிக்கான அடையாளம்.